அன்பான உறவுகளே, சுசின் தமிழ் விலாஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முட்டைக்கோசு ஒரு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்க முன்னாடிலாம் சும்மா முட்டைக்கோசு பட்டை மிளகா போட்டு வதக்கி பருப்பு போட்டு வச்சு கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க. எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு முட்டைக்கோசு நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேன், தண்ணி வடிகட்டி. அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா. உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்தால் போதும். எங்களுக்கு நல்லா பிள்ளைலாம் நல்லா உரப்பு சாப்பிட்றனால பச்சை மிளகாய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அது கூட மிக்ஸி ஜாரை எடுத்து இதெல்லாம் போட்டு, இந்த தேங்காய் இதுக்கெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா வெடித்த உடனே உளுந்து, உங்களுக்கு தேவையான எவ்வளோக்கு எவ்வளோ உளுந்து போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உளுந்து போட்டு அதை நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டுட்டு அது கூட பட்டை மிளகா இருக்குல்ல, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கினா போதும். பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அலசி முட்டைக்கோசை, அதையும் போட்டு தட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி ஃபுல்லாக உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அடைச்சி வச்சுருங்க. அடைச்சி வச்சுட்டு நல்லா ரொம்ப வெந்துடக்கூடாது. அடைச்சி வச்சுட்டு ஒரு 3/4 பாகம் இப்போ எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி வெந்தோடனே ஒரு கிண்டி விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல இந்த மசாலாவை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அடைச்சி வச்சுருங்க. சோறு இந்த சைடு வேகுது, அடைச்சி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அடைச்சி அந்த மசாலா வடையெல்லாம் போன உடனே இறக்குனா சூப்பராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக லாங் வீடியோ எடுத்திருக்கேன், எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு குழந்தைங்க சாப்பிட்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.